அனைவருக்கும் கிங் சிலபஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கல் திருக்குறள் நாள் 29 வலியறுதல்ன்ற அதிகாரத்துல உள்ள முதல் 5 குறளை பார்ப்போம். முதல் குறள், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செயலை செய்யணும்னா நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னா, வினை வலி அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயலின் வலிமையையும், தன் வலிமை அந்த செயலை செய்யக்கூடிய நம்மளோட வலிமையையும், மாற்றான் வலி அப்படின்னா நமக்கு எதிரில உள்ள பகைவரின் வலிமையையும், துணை வலி அந்த செயலை செய்யறதுக்கு நமக்கு உறுதுணையா யாரு வராங்களோ அவங்களோட வலிமையையும் அறிந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள்ல, ஒவ்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். அதாவது நம்மளால எவ்வளவு செய்ய முடியும்ன்ற தன் செயல் அளவை அறிந்து ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளால செய்ய முடியாத செயல்னு சொல்லி இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். நம்மளால எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்ற தன் வலிமையை அறியாமல் வெறும் ஆவேசத்தால் மட்டும் ஒரு செயலை தொடங்கி அதை முடிக்க முடியாம கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். யார் விரைவில் அழிவாங்க அப்படின்னு கேட்டா, அமைந்தாங்கு ஒழுகான். ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா அந்த செயலின் வலிமையை ஒழுங்கா புரிஞ்சுக்காதவங்க. அடுத்தது அளவறியான், தன் வலிமையை ஒழுங்கா தெரியாதவங்க. தன்னை வியந்தான், நான் இத்தகைய சிறப்புடையவன்னு சொல்லி தன்னைத்தானே வியந்து கொள்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விரைந்து கெடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெறின். பீலிபை சாகாடு அப்படின்னா மயில் தொகை தானே, இது மிகவும் லேசா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அளவுக்கு மேல வண்டியில ஏத்தணும் அப்படின்னா அதோட அச்சாணி கூட முறிந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறள் பிறிது மொழிதல் அணிக்கு கீழே வரும். ஓகேவா? சரி, நாளைக்கு வேறொரு அதிகாரத்துல இருந்து மீதமுள்ள 5 குறள் பார்ப்போம். நன்றி.